இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோட்ல சோழன் அவர் அட்வான்ஸ் கொடுத்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அட்வான்ஸை திருப்பி கொடுத்தா தான் நான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. அப்போ பாண்டி சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா அமௌண்ட்டை வாங்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் வந்து இல்லடா இவர் கொடுக்க மாட்டாரு, இவர் கொடுக்குற வரைக்கும் நான் இங்கேருந்து கிளம்புறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டி வந்துட்டு நானும் கிளம்பி வரவான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை நீலாம் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக வானதி வந்து பாண்டியோட கடைக்கு வராங்க. அங்கே வந்துக்கிட்டு அந்த டாக்டர் சொன்ன காமெடியெலாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி அதை கேட்டு டென்ஷன் ஆகிட்டு, நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இரு, நான் போய் எனக்கு ஒரு வேலை இருக்குது போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க. உடனே வானதி வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கே கிளம்புற பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சோழனுக்கு ஒரு பிரச்சனை, அதனால் நான் இப்போ உடனே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டதும் பாண்டியும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே வானதி வந்து நீங்கள் 2 பேருமே கோவக்காரங்க, அதனால் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள இங்கே வந்து சோழன் இங்கே ஹவுஸ் ஓனர் வீட்ல சோழன் முதல்ல கோவமா பேசி பார்த்துட்டு, அவர் அமௌண்ட் குடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதும், அவர் கால்லயே போய் விழுந்துடுறாரு. "இந்த அமௌண்ட்ட நீங்க குடுக்கலன்னா, என்னால வீட்டுக்கே முடியாது. என் ஒய்ஃப் என்ன வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா" அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாரு. அப்ப கரெக்ட்டா பாண்டியும், வானதியும் வந்து பார்த்துடுறாங்க. உடனே வானதி வந்து பாண்டிகிட்ட இங்க ஏதாவது அடிதடி ஆயிடுமோ நம்ம பயந்துட்டு வந்தா, "இங்க பாரு உங்க அண்ணன் வந்துட்டு கால்ல போய் விழுந்துகிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி போயிட்டு சோழன தூக்குறாரு. "ஏன்டா கால்லலாம் உழுற?" அப்படின்னு சொல்லி தூக்க பார்க்குறாங்க. ஆனா அவர் வந்து ஏஞ்சிக்கவே மாட்றாரு. கடைசியா அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அமௌண்ட்ட குடுக்குறேன்னு சொன்னதும் தான் ஏஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அமௌண்ட்டையும் குடுத்துடுறாரு. உடனே பாண்டியும் சோழனும் வெளில வரும்போது வானதி அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே சோழன் வந்து பாண்டிகிட்ட, "நான் முதல்ல கோவமா தான்டா பேசினேன். ஆனா அவர் வந்து காசு குடுக்குற மாரியே தெரியல. அதனால தான் வேற வழியே இல்லாம கால்ல விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வானதி அங்க வந்துட்டு, "என்ன இருந்தாலும் நீங்க கால்லலாம் விழுந்திருக்க வேணாம் ப்ரோ" அப்படின்றாங்க. உடனே சோழன் அவங்க வானதிய பார்த்துட்டு, "இவள ஏன்டா நீ கூட கூட்டிட்டு வந்த?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா வந்து வானதி வந்து சோழன வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல நைட் ஆயிடுது. பாண்டியன் வந்துட்டு வானதிய கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வானதி வந்து, "நான் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. உடனே பாண்டியும், "ஆமா நீ கடை தொறந்ததுலேருந்து ரொம்ப பிஸி ஆயிட்ட. வீட்டுக்கே வரதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு சேரன், நிலா எல்லார் கூடவும் வானதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடேசன் அங்கிளும் அங்க தான் இருக்காங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் மாத்திரையெல்லாம் குடுத்து அதெல்லாம் போட சொல்றாங்க. "இனிமே யாருக்கு எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் மாத்திரை குடுக்குறேன். அப்புறம் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லனாலும், நீங்க எங்க அரவிந்த் டாக்டர்ட்டயே வந்து பார்த்துக்கலாம். அவர் தான் இந்த ஊர்லயே ரொம்ப கைராசியான டாக்டர்" அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டாக்டரோட புராணத்த வானதி ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன காமெடியெல்லாம் வேற சொல்றாங்க. அத கேட்டுட்டு நிலா, பல்லவன்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து பாண்டி வந்து திருப்பி டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வானதி வந்து "சோழன் ப்ரோ எங்க?" அப்படின்னு சொல்லி நிலாட்ட கேட்குறாங்க. அவர் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோனே, "அவர் மட்டும் இங்க இருந்திருக்கணும். அவர போட்டு நான் கலாய்ச்சி விட்டுருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க வானதி. "ஏன்?" அப்படின்னு நிலா கேட்டதும், உடனே பாண்டி வந்து சொல்லாதன்னு சொல்ல சொல்ல கேட்காம, வா பா வானதி வந்துட்டு ஓனரோட கால்ல சோழன் விழுந்தத சொல்லிடுறாங்க நிலா கிட்ட. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.